இப்போ நம்ம ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் வந்து மீட் பண்ண போறோம். என்னன்னா இந்த 50 இயர்ஸ் ஆஃப் தாஜ்ல கிட்டத்தட்ட தாஜ்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் லைஃப் ஸ்பெண்ட் பண்ண மிஸ்டர் அஹ்மத் சார். அவர் வந்து 42 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த தாஜ் கோரமண்டல்ல. அவர்கிட்ட பேசும்போது தாஜ் பத்தி நிறைய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அவரை மீட் பண்ற ஒரு பாக்கியம் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் மீட் மிஸ்டர் அஹ்மத் சார் நவ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி பேசுறதுல. ஏன்னா இந்த 50 வருஷ தாஜ் அப்படின்றதே வந்து ஒரு ஸ்பெஷல் கிராண்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 42 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு சார். இது எவ்வளவு பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் ஹோட்டலில் ஆரம்பித்து 120 வருஷம் ஆகுது. தாஜ் குரூப் ஆரம்பித்து அதில் ஒரு 50 வருஷம் ஹோட்டலில் 40 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா வளர்ந்துட்டேன். நான் சேர சொல்ல ஒரு சாதாரண ஜென்ரல் லெட்டராக சேர்ந்தேன். இப்போ ஒரு ஒரு பெரிய போஸ்ட்டில் ஒரு ஸ்டோர்ஸுக்கு இன்சார்ஜாக இருக்கிறேன். அது என்னுடைய வளர்ச்சி. ஹோட்டலும் அதுக்கு தக்கன வளர்ந்துருக்கு. நான் மட்டும் வளரல, என் கூட சேர்ந்த எத்தனையோ பேர் வந்து வளர்ந்துருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். என் கூட வேலை பார்த்த அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் இன்றைக்கி பெரிய ஒரு ஹோட்டலில் எங்கள் ஹோட்டல்லே ஜென்ரல் மேனேஜராக இருக்காங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. சார் உங்களை பத்தி எங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். உங்க வீடு எங்க இருக்கு? சென்னை தானா? நான் வந்து திருநெல்வேலி சார். நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்தேன். ஓகே. சென்னையில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் எனக்கு. ஸோ இப்போது நான் தங்கியிருக்கிறது வந்து ராயப்பேட்டையில் தான் 40 வருஷமாக இருக்கிறேன். அந்த ராயப்பேட்டை ட்ரிபிள்கேன் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இங்கே வேலை பார்க்குறதுல இந்த 40 வருஷத்துல என்னுடைய அனுபவங்கள் வந்து நிறைய இருக்குது. உள்நாட்டு பிரதமர்கள், அதிபர்கள், அப்புறம் வெளிநாட்டு பிரதமர்கள், அதிபர்கள், ராணி, பிரின்சஸ்ஸு இவங்கெல்லாம் வரவேற்றதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அர்னால்டு, ஜாக்கி சான், அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் இவங்களெல்லாம் நாங்கள் வெல்கம் பண்ணியிருக்கோங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நம்பிக்கையுடைய ஒரு ஹோட்டலாக இருந்ததுங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு மிகுந்த ஒரு ஹோட்டலு எதுவும் பேர் தான் 50 வருஷம் ஹோட்டலுன்னு. ஆனால் இன்றைக்கி லேட்டஸ்ட் ஹோட்டலில் என்ன காம்படேட்டர் இருக்குதோ அத்தனையும் நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கோம். அது இன்டீரியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் வந்து அது வந்து இன்னும் இந்த 50 வருஷத்தில் எங்களை ஃபீட் பண்ணுறதுக்கு சென்னையில் யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய புது ஹோட்டல் வந்தாலும் சரி இன்றைக்கி நம்பர் 1 நாங்கள் தான் சர்வீஸில். சார் ரஜினிகாந்த் அவங்களுடைய கல்யாணமும் ரிசப்ஷன் இங்கே தான் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது நினைவு தான் இருக்கு. நான் வந்து அது கல்யாணம் இருக்கு சொல்லி நான் இங்கே இல்லை. அவருக்கு நிறைய வாட்டி இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்காரு, ரூம் கெஸ்ட்டாக தங்கியிருக்காரு. அமிதாப் பச்சன் சார் ரெகுலர் கெஸ்ட்டாகவே இருந்திருக்காரு. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலர் கெஸ்ட் அவருக்கு 7th ஃப்ளோரில் அவருக்கே ரூம் இருக்கும். அவர் அந்த ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்குதுல அவருக்கே ரூம் இருக்கும். அவர் வருவார் போனார். அவர் இது வரைக்கும் அவர் வேறு ஹோட்டலில் தங்கினதே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹோட்டலுக்கு தான் வருவார். எந்த விஷயத்துக்கு வந்தாலும் சரி, ஷூட்டிங்காக இருக்கட்டும் இந்த பர்சனலாக இருக்கட்டும் இந்த ஹோட்டலில் தான் தங்குவார். அந்த மாதிரி கான்ஃபிடென்ட். ஜாக்கி ஜான் வந்தார், குயின்ஸ் எலிசபெத் வந்து தங்கினாங்க, 2 நாள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அவங்களெலாம் நாங்கள் வரவேற்றதில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். தாஜ் வந்து நிறைய ரெனோவேஷன்ஸ்லாம் போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெனோவேஷன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா சார்? ரெனோவேஷன் வந்து எப்படின்னா இப்போ இருக்கிற லாபி வந்து 3rd ஆரம்பிக்க சொல்ல ஒரு லாபினா அதுக்கு அடுத்து 1, அதுக்கு அடுத்து 3வது லாபி. பால் ரூம் போட்டிங்கன்னா அது 3வது லாபி. ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி தான். முதல்ல ஆரம்பிக்க சொல்ல இந்த பெவிலியன் சொல்லிட்டு 24 ஹவர்ஸ் காஃபி ஷாப் இருந்தது. அதுக்கப்புறம் மேட்ச் பாயிண்ட் மாற்றி ரெனோவேஷன் பண்ணோம். இப்போ அது கரண்ட்லி அனீஸ்ன்னு இருக்குது. முதல்ல ஆரம்பிக்க சொல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து மைசூர்னு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து சதர்ன் ஸ்பேஸ்ன்னு மாற்றினோம். அதே 3வது வாட்டி இப்போ சதர்ன் ஸ்பேஸ் பேர்லேயே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அது சதர்ன் ஸ்பேஸுங்கிறது வந்து நம்பர் 1 சென்னையில். இதெல்லாம் என்னுடைய ரிட்டையர்ட் லைஃப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த தாஜ்னு சொல்லும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு ஏதாவது ஒன்று இருக்கா? நிறைய விஷயம் இருக்குது சார். என்ன நான் வந்து இந்த தாஜில் சேர்ந்ததே ஒரு மறக்க முடியாத நிகழ்வு தான். ஏன்னா நான் ஒரு 10th கூட பாஸ் பண்ணாமல் வந்து சேர்ந்தேன். எனக்கு இவ்வளோ தொலைக்கு வளர்ச்சி ஏற்படுது. ஒரு வளர்ச்சி ஏற்படுறதுல நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. நான் வந்து ஒரு சில நேரத்தில் நினைப்பேன் இந்த வேலை எவ்வளோ நாள் பார்க்க முடியும், நம்ம ஒரு வயசுக்கு தான் பார்க்க முடியும். ஏன்னா அப்போ வந்து ஹார்ட் ஒர்க்காக இருந்தது. ஆனால் கம்பெனி வந்து அப்படிலாம் விடலை. நம்ம அவங்களும் வளர்ந்த மாதிரி நம்மளையும் வளர்த்து இன்றைக்கி ஒரு பொசிஷனில் நம்ம வயசுக்கு என்ன வேலை பார்க்க முடியுமோ அந்த மாதிரி வேலை தான் நமக்கு தராங்க. என்ன அப்படி ஸ்பெஷலாக வந்து தாஜ் வந்து சர்வீஸ் தான் சார். எங்கள் சர்வீஸ் எங்கள் ஸ்டாஃபினுடைய இன்வால்மெண்ட் தான். ஸ்டாஃப் சர்வீஸ் அவங்க எங்களுக்கு ஒரே மோட்டிவ் தான். சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ். டேஸ்ட் 2வது சர்வீஸ். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம். இது எங்கே போனாலும் கிடைக்காது. அது வந்து நானே நிறைய ஹோட்டலில் பார்த்துருக்கேன். நான் வந்து என்னடா நான் எங்கள் ஹோட்டலுக்காக பெருமையாக சொல்லலை. நான் நிறைய ஹோட்டலில் நிறைய ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண சொல்ல இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். சர்வீஸ்க்கு தான் வராங்க. திருப்பி வர்றதுக்கு ஒரே காரணம் சர்வீஸு. அது வந்து யாராலையும் முடியாது. எவ்வளோ பெரிய ஹோட்டல் வந்தாலும் சரி இது 50 வருஷத்தில் நிற்க போகிறதில்ல. இதுக்கு மேலேயும் இது வளரும். அப்போவும் இதே மாதிரி சர்வீஸ் தான் நாங்கள் தொடரும். இது தாஜினுடைய ஒரு பாரம்பரியம். நாட் ஒன்லி தாஜ் கவர்மெண்ட். இது 120 வருஷம் ஆச்சு தாஜ் முதல்ல ஆரம்பிச்சது. இன்னும் வளர்ந்து 120 வருஷம் ஒரு செயினில் வந்து 50 வருஷம் ஹோட்டலில் 42 வருஷம் வேலை பார்த்தது.
இப்போ நீங்கள் கேட்டிங்களா மறக்க முடியாது இதுன்னு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு 40 வருஷம் கம்ப்ளீட் பண்ணேங்கிறதே ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான அனுபவம். ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த 40 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணாங்களா? இப்போ வந்து என்னுடைய ஆனுவல் டே நடந்தது போன மாதம் தான். அதில் வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டாஃப் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்தாங்க, என்னுடைய ஃபேமிலி வந்தாங்க. அதில் வச்சு எனக்கு 40 வருஷத்துக்கு உண்டான அவார்டு கொடுத்தாங்க, கோல்டு காயின் கொடுத்தாங்க, அது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதை வந்து இப்போ அவ்வளோ பிஸி ஷெடியூலில் வந்து என்னுடைய சிஇஓ வந்து மிஸ்டர் புனித் சத்வால் வந்து எங்களுக்கு அந்த அந்த டைமை கொடுத்துட்டு போனதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் இந்த மாதம் தான் வாங்கினேன். அது வந்து அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். அப்போ சார் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இத்தனை வருஷம் ஆகியும் உங்களோட சர்வீஸ் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு, இன்னும் தொடரணும். தேங்க்யூ சார்.